கர்நாடக மாநிலத்தில் IPS அதிகாரியாக பணியாற்றி வந்த அண்ணாமலை தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சில காலம் விவசாய பணிகளில் ஆர்வம் காட்டி வந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு அவர் பாஜகவில் இணைந்தார். அவரது அதிரடியான பேச்சுக்களால் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்ததுடன் நடைபயணம் மூலம் கட்சியையும் வளர்த்தார். இதனிடையே சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு மாநில பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டார். இதையடுத்து தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இதில் 27 இடங்களில் போட்டியிட்ட பாஜக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. மற்ற தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்தது. இதைத் தொடர்ந்து தோல்விக்கான காரணங்கள் ஆராயப்பட்டது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டது ஒரு காரணம் என்று அவரது ஆதரவாளர்கள் வலைதளங்களில் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினர். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் தற்போது அது 2% குறைந்துள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதைத் தொடர்ந்து அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் என்ற பரபரப்பு அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டது. புதிய கட்சி குறித்த அறிவிப்பை அண்ணாமலை தனது பிறந்த நாளான வருகின்ற 4ஆம் தேதி அறிவிப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது தொடர்பான தகவல்கள் சட்டசபை தேர்தலுக்கு முன்பே பரவி வந்தன. இந்த நிலையில் பாஜகவில் இருந்து விலகுவதற்கான 5 பக்க கடிதத்தை கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் வழங்கினார் அண்ணாமலை. அதிமுக கூட்டணிக்கு தலைமை இசைவு கொடுத்தது, தமக்கு தலைவர் பதவி பறிக்கப்பட்டது போன்ற அதிருப்திகளால் இந்த நடவடிக்கையை அவர் எடுத்துள்ளார்.